முருகா சரணம். எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் எல்லோருக்கும் நல்லாட்சி அருளட்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த நாள் எப்படி இருக்க போது, நட்சத்திரம் எப்படி இருக்க போது, ராசிபலன் எப்படி இருக்க போது பார்க்க போலாங்க. 20/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமைங்க. கீழ் நோக்கு நாளுங்க. சூரிய உதயம் காலையில் 6:33 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 11:46 வரைக்கும் விசாக நட்சத்திரம், அதுக்கப்புறம் அனுச நட்சத்திரங்க. திதியை பொறுத்த வரைக்கும் காலையில் 8:03 மணி வரைக்கும் சப்தமி திதி, அதுக்கப்புறம் அஷ்டமி திதிங்க. சூலத்தை பொறுத்த வரைக்கும் தெற்கு திசைங்க, பரிகாரம் தைலங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு 11:30 மணி வரைக்கும் இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் 12:30 ஆரம்பிச்சு 1:30 வரைக்கும், மறுபடியும் மாலையில் 6:30 ஆரம்பிச்சு 7:30 மணி வரைக்கும். ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 1:30 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணி வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 6 to 7 மணிங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 9 to 10:30 மணி வரைக்கும் இருக்குதுங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 11:46 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரங்க. இன்றைய ஹோரை நேரங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரஹோரை இன்னைக்கு அதிகாலை 4 to 5ங்க, மத்தியானம் 11 to 12, மறுபடியும் சாயந்தரம் 6 to 7ங்க. சுக்கிரஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிட் நைட் 2 to 3ங்க, காலையில் 9 to 10, மறுபடியும் சாயந்தரம் 4 to 5ங்க, மறுபடியும் இரவு 11 to 12ங்க. புதன்ஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலைன்னு சொல்லலாம் அல்லது மிட் நைட்னு சொல்லலாம், 3 to 4ங்க, காலையில் 10 to 11ங்க, மாலையில் 5 to 6ங்க. குருஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, இரவு 8 to 9. இன்றைய கோச்சார அமைப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா மேசத்தில் மாந்திங்க, ரிஷபத்தில் குருங்க, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க, கன்னியில் கேது, துலாம் அதில் வந்துங்க நம்ம சந்திரன் இருக்கார். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சனி இருக்காங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராகு, சுக்கிரன் இருக்காங்க. இதுதானுங்க இன்றைய பொதுவான கோச்சார அமைப்பு 20/2/2025 மாசி 8 வியாழக்கிழமை. இதை வச்சு தான் நம்ம ராசி பலன் கணிக்க போகிறோம். சரி வாங்க, உங்கள் ராசி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாங்க. முருகா, எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும்டா முருகா. மேசராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா, இன்னைக்கு மற்றவங்களுக்கு எப்படியோ இருக்கோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாகட்டும், எந்த விஷயமா இருந்தால் கூட அதுக்கு முழு ஒத்துழைப்பு அந்த குடும்பம், உங்களை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் வாரி வழங்குவாங்க. உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கேன் சார், போய் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு அப்பா அம்மா, சகோதர சகோதரிகள், மனைவி, பிள்ளை குட்டிகள் எல்லாமே உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே உங்களுக்கு மனசுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை, ஒரு தெம்பை தரப்போகுது. நல்ல நண்பர்கள், நல்ல நண்பிகள், உற்ற உறவினர்கள் எல்லாமே உங்களை கைதூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த நாள் அதுக்கு மேலே என்னங்க வேணும்? அப்பேற்பட்ட அருமையான நாளாக மேசராசி நேயர்களுக்கு ஒத்துழைப்புடன் கிடைக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான நாளாக இருக்குதுங்க. வெளி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா உங்கள் அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரப்போகுதுங்க. பழைய சின்ன சின்ன பிரச்சனைகள் மனச்சுணக்கத்தை உண்டு பண்ணியிருந்தால் கூட இன்று அந்த பழைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்ட போகுதுங்க. எதிர்பாராத நேரத்தில் ஒரு தகவல் வந்து அதுக்கு தீர்வு உண்டான வழியும் ஒன்று கிடைக்க போகுதுங்க. மேசராசி நேயர்களே, வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில பொருட்களை வாங்கி அழகுப்படுத்தணும், இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வியாழக்கிழமையில் மேசராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பொதுவான பல விஷயங்கள், அது ஆன்மீக விஷயமாகட்டும் அல்லது பொதுவான ஒரு சேவையாகட்டும், இப்படி பொது சேவையில் நீங்கள் மனசை ஆசுவாசப்படுத்திட்டு ஈடுபடக்கூடிய காலகட்டமும் மத்தியானத்துக்கு மேலே நல்லா தெரியுதுன்னு வச்சுக்கல. வியாபாரம், தொழிலை பொறுத்த வரைக்கும் சுணக்கங்கள் கிடையாது, நல்லாவே இருக்குது. கடையை விரிவு பண்ணணும், வியாபாரத்தை பெருக்கணும், அதே போல் நீங்கள் மனசுக்குள்ளே எண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த எண்ணம் கூட நிறைவேறக்கூடிய காலகட்டம் மேசராசி நேயர்களுக்கு இந்த வியாழக்கிழமை அமைய போகுதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சக ஊழியர்கள் பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குதுங்க. மொத்தத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே ஒரு பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டு இந்த நாளை நீங்கள் சிறப்பாக கழிக்க போகிறீங்க. அதோடு மட்டும் இல்லை, உங்கள் பெருந்தன்மையை பார்த்து மற்றவங்க எல்லாம் உங்களை வாழ்த்த போகிறாங்க. குடும்பம் வாழ்த்துறப்போ, வெளிவட்டாரம் வாழ்த்து, வெளிவட்டாரம் எல்லாமே வாழ்த்து கிடைக்கிறப்போ அந்த இறைவனே உங்களை வந்து வாழ்த்துன மாதிரி ஒரு அருமையான ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த மேசராசினியர்களுக்கு அமைய போகுதுங்க. அதே சமயத்தில் மத்தியானம் 3 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரக அமைப்பு கொஞ்சம் மாற்றம் வரங்காட்டி என்ன ஆகுதுன்னா, மற்றவங்க பிரச்சனைகளை நீங்கள் தலையிட்டு வீண் விவாதங்களை பேசி உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத அந்த பிரச்சனைகளை தயவுசெய்து தலையிட தவிர்த்துருங்க 3 மணிக்கு மேலே. ஏன்னா நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல போய் அந்த கருத்து நெகட்டிவாக மாறக்கூடிய காலகட்டம் இருக்குது. நீங்கள் பெருந்தன்மையான ஆள் தான், அதை யாரும் மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் அவங்க பெருந்தன்மையாக இருக்கணும்ல, அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மற்றவங்க மூக்க நாளைக்கு விட்டுருங்க, நமக்கு எதுக்கு அடுத்த வேலை அப்படின்னு போயிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வழக்கம் போலவே சூப்பர் தானுங்க. இருந்தாலும் நீங்கள் எதுக்குமே எந்த ஒரு செயலையுமே 3 மணிக்கு மேலே ரொம்ப முன்னெச்சரிக்கையாக செலவானாலும் சரி, பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, ரொம்ப திட்டமிட்டு செயல்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. இப்படி ஒரு காலகட்டம் மத்தியானம் 3 மணிக்கு மேலே இருக்குங்காட்டி நீங்கள் எந்த ஒரு காரியத்தை, எந்த ஒரு விஷயத்தை, புதுநல விஷயம் செஞ்சால் கூட கால நேரம் எல்லாம் பார்த்து உத்தேசமாக ஒரு மதிப்பை கணிச்சிட்டு அப்புறம் இறைவன் மேலே ஒரு பாரத்தை போட்டு செய்யுங்க.
பிரச்சனை இல்லை. ரைட்டுங்களா? 3 மணிக்கு முன்னாடி நீங்கள் மகாராஜா ராஜாவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுணக்கம் இருக்காட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க மேசராசி நேயர்களே. மொத்தத்தில் உங்களுக்கு அனைவரும் வணங்கக்கூடிய ஒரு நாளாக அந்த இறைவன் உங்களுக்கு அமைச்சு தான் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. போயிட்டு வரட்டுங்களா? நன்றி, வணக்கம். ரிஷபராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா அம்மனிக்கு உங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்க போகும் மனப்பான்மை கொஞ்சம் இருக்காது. 2 பேருக்கும் ஈகோ பிரச்சனை ஒரே மாதிரி இருந்தால் எப்படி குடும்பத்தை சமாளிக்கிறது? அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய காலகட்டம் ரிஷபராசினிகளுக்கு இருக்குது. கல்யாணம் ஆகலைன்னா அப்பா அம்மா சொன்னால் கேட்க மாட்டேங்க. நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது நம்மளால் கேட்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு காலகட்டம் சூழ்நிலை இருக்குதுங்க. எப்படி இருந்தாலும் அந்த மனச்சுணக்கத்தோட அந்த கஷ்டத்தோட தான் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறது, வியாபாரத்துக்கு போகிறது, தொழிலுக்கு போகிறது, என்ன இருந்தாலும் போவீங்க. இப்படி மனசு அங்கே போய் அந்த வியாபாரத்தை தொழிலில் வேலையில் ஈடுபடணும் ஈடுபடாது, ஒரு அளவாச்சிக்கிட்டே இருக்குது. எதுக்காக அவங்களை திட்டினாங்க? அம்மனி என்ன அப்படி சொல்லிட்டா, அம்மனியாக இருந்தால் நம்ம ஐயன் அப்படி சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு மன இறுக்கத்திலேயே இன்றைக்கி வேலை செய்யக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுனால இன்றைக்கி தொட்டதுக்கெல்லாம் வேலை வியாபாரம் தொழில் எதாக இருந்தாலும் தொட்டதுக்கெல்லாம் உங்கள் சபார்டினேட்டை எரிஞ்செறிஞ்சு உழுவீங்க. தொட்டதுக்கெல்லாம் குற்றம் கண்டுபிடிப்பீங்க. குற்றம் கண்டுபிடிச்சா சண்டை போடுவீங்க. என்னையா பண்ணிட்டு இருக்கிற வேலை நீ, நான் சொல்லிட்டு இருக்கிற கேட்க பண்ணிக்கிறேன் அப்படின்னு தன்னை போல உங்களை அறியாமையே எமோஷனலாக எரிச்சல் கோபத்தை வெளிப்பாடு. அது காரணம் குடும்ப சூழ்நிலை. அதனால் நீங்கள் தப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலையை கொஞ்சம் இணக்கமாக வச்சுக்கணும் முருகா அப்படின்னு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிங்க. கொஞ்சம் அனுசரித்து குடும்பத்தில் போயிட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமாக அவங்கள மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மகிழ்ச்சி வர்றப்போ அங்கே போய் நம்ம எரிச்சல் கோபம் போய் வராது. ஸோ எங்கே நம்ம விதை ஊன்றப்படுகிறதோ அந்த விதையை நம்ம கரெக்டான விதையாக ஊன்றிட்டீங்கன்னா மரம் செடி தளதளன்னு வளருன்னு வச்சுங்களேன். வீட்டிலேருந்து கிளம்புறப்ப எரிச்சல் கோபத்தோடு கிளம்பி போனால் அப்புறம் அங்கே போனாலும் அப்படித்தான் இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ரிஷபராசி நேயர்களே. மொத்தத்தில் உங்களுக்குள்ள சண்டை வரலாம், சச்சரவு வரலாம். இப்படி நீங்கள் நல்லா இருந்தால் கூட ஏற்படுத்தி விட்டுருவாங்க 3வது பார்ட்டி. அப்பேற்பட்ட உங்களுக்கு அருமையான எப்படி சொல்கிறது, அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சங்கடமான ஒரு தேவையில்லாத சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி நீங்கள் எப்பவுமே உஷாரான பார்ட்டி தான். அந்த உஷார்த்தன்மையை அதிகமாக உஷார்த்தன்மையோடு இருந்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். எங்களுக்குள்ளே சண்டையை முடி பார்க்குறேன் நீயே அப்படின்னு நீங்கள் டைரெக்டாக சண்டைக்கு போகிற அளவுக்கு நீங்கள் தைரியமாக இருக்கலாங்க. அதே சமயத்தில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் வீட்டுக்காரி சரி ஒன்றுமே பண்ண முடியல அப்பா அம்மா திட்டுறாங்க அப்படின்னு உங்கள் குடும்ப விஷயத்தை மற்ற ஆளுகிட்ட வாயை திறக்காதீங்க. உங்கள் குடும்ப விஷயத்தை கண்டு அவங்களாம் குளிர் ஆய்வாங்களே தவிர பச்சாதாப போட மாட்டாங்க. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அவங்களுக்கு கிடைக்காது. அதனால் ரிஷபராசிகளை வாயடக்கம் ரொம்ப முக்கியங்க. இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொன் பொருள் ஆபரணம் எதாக இருந்தாலும் அதிக மதிப்புடைய பொருள் எதாக இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளுங்க. ஏன்னா அவங்க கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்காது. அதனால் ரொம்ப உஷாராக இந்த நாளை கவனமாக கையாண்டிங்கன்னா இந்த நாள் ரிஷபராசி நேயர்களுக்கு அமோகத்திலையும் அமோகமாக அமையாட்டி கூட ஓரளவுக்கு கடந்து போகக்கூடிய நாளாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லைங்க. ரிஷபராசி நேயர்களே, எல்லாம் அவன் செயல், அவன் உங்களை டெஸ்ட் வச்சுருக்கான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. வழக்கம் போல் போயிட்டு வரட்டுங்களா? நன்றி, வணக்கம். மிதுனராசி என்பவர்களே, ஏதாவது ஒரு வெளிநாடு ஊர் செய்திகள் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி ஒன்று வரப்போகுதுங்க. ஒரு புதிய வேலை வாய்ப்புக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கக்குண்டான வாய்ப்புகள் நல்லா தெரியுதுங்க. மகன் மகளுக்கு நீங்கள் ஏதாவது வரன் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்க போகுது. வங்கி பேங்க்கு ப்ரைவேட் ஏதாச்சும் வீடு கட்டணும், பாதியில் நின்று போச்சு, ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன், காசு இல்லையே அப்படின்னு நினச்சா அந்த வண்டி வாங்கினதுக்காக வீடு கட்டுறதுக்காக லோனுக்காக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இந்த மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வியாழக்கிழமையில் நல்லா தெரியுது. பாதியில் நின்று போன எந்த வேலையாக இருந்தாலும் நல்ல வேலையாக இருக்கும் பட்சத்தில் அது நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமோகமாக கிடைக்க போதும். முதல்ல இந்த நாளுக்கு உங்களுக்கு புத்துணர்ச்சி வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஆபரணம், ஒரு ஏதாவது தேவையான சின்ன உங்கள் செலவுக்கு உங்கள் வரவு தந்த செலவை நீங்கள் செஞ்சு உங்கள் கல்யாணம் வந்து அம்மனிக்கு வாங்கி கொடுப்பீங்க, இல்லைன்னா அப்பா அம்மாவுக்கு தங்கச்சிக்கு தம்பிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணும். அப்படி ஆடை ஆபரணங்களை வாங்கி கொடுக்கங்காட்டி அவங்க மகிழ்ச்சி உங்களுக்கு ரெட்டிப்பாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் புத்துணர்ச்சி உங்களுக்கு வரப்போதும். எதிலும் ரொம்ப ஆர்வமாக ஈடுபடக்கூடிய காலகட்டம் மிதுன ராசினிகளுக்கு அமோகமாக இருக்கிறதோட ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்துவீங்க. இந்த கடையில் வாங்கினா 1000 ரூபா சொல்கிறேன், அந்த கடையில் 900 தானே சொன்னேன் அப்படின்னு அங்கே போய் வாங்குவீங்க. அப்படி புத்தி கூர்மையாக அறிவுபூர்வமாக நீங்கள் செய்கிற செயல்பாட்டை பார்த்துட்டு உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, நான் சொல்கிறது எக்ஸாம்பிள் சொன்னேன், அந்த குடும்பம் மட்டும் இல்லை குடும்பம் சார்ந்த வெளிவட்டார வேலை வியாபாரம் தொழில் எல்லாமே பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. அந்தளவுக்கு மிதுனராசினியர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரப்போதும். சில சமயம் உங்கள் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு கஷ்டமாக சூழ்நிலை உருவானா கூட அது போராடி வெற்றி வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டேன் செய்வேன்னு பார்த்தீங்க செய்யலீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே நீங்கள் அந்த வெற்றிக்காக அந்த செயலுக்காக போராட வேண்டிய சூழ்நிலையும் கொஞ்சம் இருக்குதுங்க. மற்றபடி நீங்கள் அதை திட்டமிட்டு செஞ்சிட்டிங்கன்னா அந்த காரியம் கூட உங்களுக்கு சக்ஸஸாக முடியுங்க மிதுனராசினியர்களே. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அமோகமான மகிழ்ச்சியான உற்சாகமான நாள் தாங்க. போயிட்டு வரட்டுங்களா? நற்பவி உங்களுக்கு. கடகராசி அன்பர்களே, கொஞ்சம் உடம்புல ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க.
வண்டி வாகனம் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சா கொஞ்சம் செலவு வைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒன்று டீல் பண்ணுங்கள். உங்கள் அறியாமலேயே உங்களுக்கு ஏனோ தெரியல ஒன்றுமே பிடிவிட மாட்டேங்குதப்பா. வேலைக்கு போனால் வேலையே முடிய மாட்டேங்குது, தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க மாட்டேங்குது, வியாபாரத்தில் எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்கள் மனசுக்குள்ளே போட்டு உளறிட்டே இருக்குது. காலையிலேருந்து கடகராசி நேரில் அந்த கன்ஃபியூஷன்லேயே இருப்பீங்க. அதனால் ரொம்ப ஒரு உத்வேகமான மனநிலை இன்றைக்கி கொஞ்சம் சற்று மைனஸில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர் தனியாக இருப்பாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்கள் சப்போர்ட்டர்ஸ் நிறையா இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுடைய எண்ணிக்கையானது இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சி தான் காணப்படும். எதிர்பார்த்துட்டு இருந்த வரவே இல்லையே, கூட்டமே வரலையே அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு ஒரு மனக்கவலை கொஞ்சம் வந்துட்டு போனால் கூட உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேல் அதிகாரிகளால் கொஞ்சம் அலைகழிக்கும். என்னப்பா செய்கிற, சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு நேற்று வரைக்கும் இருந்த மனநிலை மாதிரி இன்றைக்கி வேறு மாதிரி டீல் பண்ணுவாங்க. நேற்று அந்த மேனேஜர் நல்லா இருந்தா இன்றைக்கி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே உங்கள் அறியாமே ஒரு குழப்பங்கள் வரும். அப்பேற்பட்ட இது இருந்தால் கூட சகிப்புத்தன்மையோட இந்த நாளை நீங்கள் கடக்கணும் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு கடவுள் வச்சுருக்கார். அந்த சகிப்புத்தன்மையோடு இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா ஈஸியான நாளாக கடந்து போலாங்க கடகராசி நேயர்களே. அதோட மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்க்க உங்கள் மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் தைரியம் தன்னை போல கூட போகுது. என்ன பண்ணிக்க நான் நல்லா தானே பண்ணுறேன், என்னையே திட்டுறாங்க அப்படின்னு ஒரு தைரியம் கூட போகுது. படிக்கிற பசங்க உலகளை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கவனமாக படிக்கணும். மிகவும் எச்சரிக்கையுடன் நீங்கள் படித்தாதான் பல விஷயங்களை சாதனைகளாக மாற்றக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வாய்ப்புகள் தெரியுதுங்க. நண்பர்களே, பிள்ளோட்டிகளே புரிஞ்சுக்குங்க. பிள்ளைகளில் வளர்ப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும். எதையுமே அசால்ட்டாக எடுத்துக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி கடகராசி நேயர்களே, உடல்நிலை உங்களுக்கு சொன்னானே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அப்பா அம்மா உடல்நிலையும் கொஞ்சம் பார்த்துங்க. மருந்து மாத்திரை தேவையான அளவுக்கு வாங்கி கொடுத்துருங்க. அம்மனி உடம்பு வகையில் பிரச்சனை இல்லை, மனைவி வகையில் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது. ஆனால் மற்ற வகையில் உங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் இருக்குங்காட்டி கடகராசி நேயர்களே, இந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகணும்ல தெய்வமே அப்படின்னு குலதெய்வத்துக்கிட்டையும் இஷ்ட தெய்வத்திட்டையும் ப்ரேயர் வச்சுட்டிங்கன்னா இந்த நாள் கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக நாளாக கொண்டாடக்கூடிய கடந்து போகக்கூடிய ஒரு நாளாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களே, கொஞ்சம் ப்ளஸ்ஸும் இருக்குது, சின்ன மைனஸும் இருக்குது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் கடகராசி நேயர்கள். தேங்க்யூ, நன்றிங்க. சிம்மராசி நேயர்களே, அஞ்சாத சிங்கமாக இன்னைக்கு எத்தனை வேணாலும் கொடுங்க சார். எந்த வியாபாரம் எப்படி சுணக்கங்கள் வந்தாலும் சரி, எந்த தொழில் சரியில்லைனாலும் சரி, விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எந்த விதமான வேலை அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேங்க. எல்லா பொறுப்பையும் கொடுங்க சார் அப்படின்னு பொறுப்பை தன்னை போல வாங்கி அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபப்பெருக்கோட நீங்கள் செய்யக்கூடிய காரியம் இன்று எல்லாம் பலிதமாக போகுது, சக்ஸஸ் ஆக போகுது. உற்சாகமாக இன்னைக்கு இருங்க சிம்மராசி நேயர்களே. உடல் சோர்வோடு பிடித்தம் இல்லாத மனநிலையும் கொஞ்சம் இருந்ததே, ஒன்றும் புடிவல்லியப்பா அப்படின்னு இருந்தால் கூட அதுதான் மிச்சம் ஐயா. ஒன்றும் மிச்சம் இல்லை, காசு மிச்சம் இல்லை, உடம்பு வலி, மனசு வலி, கையால் வலி, தலைவலி, இதுதான் மிச்சம். என்னையா சொல்லிட்டு இருக்கிற நீ அப்படின்னு நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருந்தால் கூட இனி கவலைப்படாதீங்க. அந்த வழியெல்லாம் பஞ்சா பறந்து போகக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சுங்க சிம்மராசி நேயர்களே. புதிய வழிமுறைகளில் புதிய டெக்னிக்ஸில் நீங்கள் நூதனமான பல காரியங்களை சாதிக்க பொறுமையாக அடியெடுத்து வைக்க போகிற ஒரு காலகட்டம் வந்துருச்சுங்க சிம்மராசி நேயர்களே. சொல்லவே அந்தளவுக்கு ஒரு அருமையான பாசிட்டிவ் மைண்ட் எனக்கு வருதுங்க. அந்தளவுக்கு சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. அரசாங்க காரியம், தனியார் காரியத்தில் ஏதாச்சும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த காரியமெல்லாம் அனுகூலமாக முடியக்கூடிய காலகட்டம் வியாழக்கிழமையில் சிம்மராசி நேயர்களுக்கு அமோகமாக தெரியுதுங்க. எதிர்பாராத பண வரவு, கடன், பழைய பாக்கி வசூல் எல்லாம் வரப்போகுது. அப்படி பணம் வந்தாலும் திடீர் செலவுகளும் சுப செலவுகளும் ஏற்படும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. பெரிய செலவானால் கவலைப்படலாம், சுப செலவு வந்து என்ன சந்தோஷமாக செலவு பண்ணுங்க, ஹாப்பி. சகோதர சகோதரிகள் மட்டும் கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்குங்காடி சில சங்கடங்கள், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவங்க செய்யக்கூடிய செயல்கள்னால உங்களை கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க, ஒன்றும் கஷ்டம் கிடையாதுங்க. உறவினர்களிடம் பேசும்போது வீண் விவாதங்கள், தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துக்கிட்டீங்கன்னா மன வருத்தத்தை உண்டு பண்ணிடுவாங்க. சொந்தக்காரர்கிட்ட எதுக்கு நம்ம தேவையெல்லாம் பேசணும் அப்படின்னு ஒதுக்கி போயிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஹாப்பி தானுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு பணியாளர்கள் எல்லாம் உங்களுக்கு ட்ரீட் வைங்க சார் அப்படின்னு அந்த வரவு தொண்ட செலவு வைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. சுப செலவாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள், விரைய செலவாக இருந்தால் உஷாராக இருங்க சிம்மராசி நேயர்களே. நற்பவி உங்களுக்கு. நன்றி. கன்னிராசி அன்பர்களே, முருகா இன்னைக்கு உற்சாகத்துக்கு பஞ்சமே இருக்காது. பர்ஃபெக்டான நாள் தான் அப்படின்னு கன்னிராசி நேயர்களுக்கு எடுத்துனே சொல்லக்கூடிய நாள் இந்த நாளுங்க. பர்டிகுலராக தந்தை வகையில் உங்களுக்கு அனுகூலமான பல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் உங்கள் ஆலோசனை எந்த விஷயமா இருந்தாலும் எதுக்கு நம்ம பயணம் கேட்டுக்கலாம், எங்கள் ஹஸ்பண்டை கேட்டுங்க அப்படின்னு வீட்டுக்காரியாக இருந்தால் ஏங்க ஐயனை கேட்டுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி ஒரு பரஸ்பர ஒரு புரிதலோட வீட்டில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சிங்கன்னா இந்த நாள் ஆடாடாடா அப்பேற்பட்ட நல்ல காரியமல்ல, ஒரு நல்ல தெளிவான முடிவோட எட்டக்கூடிய ஒரு அட்டகாசமான நாளாக கன்னிராசி நேயர்களுக்கு இருக்குது. உங்கள் பிள்ளை குட்டிகளை வெளிநாட்டில் வெளியூரில் படிச்சிருந்தா அவங்க மூலிமா ஒரு பணவரவு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. அவங்களுக்கு வரன்கது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி ஒன்று வரப்போகுதுங்க.
தைரியமாக இருக்கலாங்க. அதே சமயத்தில் நண்பர்கள், நல்ல நண்பர்கள், உற்ற நண்பர்கள், நல்ல க்ளோஸ் உறவினர்கள் இருக்காங்களே, அவங்க மூலியமாக கூட உங்களுக்கு உதவிகள் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு வேலை இதில் இருந்தால் கூட உதவிகரமாக செயல்படக்கூடிய ஒரு அழகான நாள், அற்புதமான நாள். உங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே பாசிட்டிவ் தானே. குடும்பத்திலையும் சப்போர்ட்டு, வெளி வட்டார சப்போர்ட்டு, நண்பிகள் சப்போர்ட்டு, வியாபாரம் தொழிலில் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் சப்போர்ட்டு, உங்கள் மேல் அதிகாரிகள் சப்போர்ட்டு, கடவுளே சப்போர்ட்டு தானுங்க. அதுக்கு மேலே என்னங்க சொல்கிறது கன்னிராசினியர்களே. இன்றைய நாள் உங்களுக்கு அட்டகாசம் வெளுத்து வாங்குங்க, தப்பே வராதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் எடுத்து பார்த்தா உங்கள் பங்குதாரர் வச்சுருந்தீங்கன்னா அதனால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமோகமான நாளுங்க. லாபம் உங்களுக்கு எதிர்பார்த்துக்கிறதுக்கு மேலே கூடுதல் கிடைக்க போது. கொஞ்சம் தர்ம காரியத்துக்காக பணத்தை செலவு பண்ணிங்கன்னா அதுக்காக அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிற உண்மையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குதுங்க கன்னிராசி நேயர்களே. இப்படியெல்லாம் இந்த நாளை நாம் உங்களுக்காக நீங்கள் வடிவமைச்சா கூட இதை கொடுத்தது யார்? உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் தான். அந்த இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வம் மனசார வேண்டிங்க. முடிஞ்சால் சாயந்தரம் ஒரு லோக்கல் இருக்கிற கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து குடும்பத்தோடு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த கடவுளின், அந்த பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க கன்னிராசி நேயர்களே. சொல்கிறக்கே அவ்வளோ இனிமையாக இருக்குதுங்க. நல்லா இருங்க. நற்பவி உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, வியாழக்கிழமையில் முருகா, என்ன சார் செலவையே கட்டுப்படுத்த முடியலன்னு வழக்கம் போல் உங்கள் செலவை கட்டுப்படுத்தவே முடியாது. செலவுகள் அதிகரித்து கையிருப்பு குறையக்கூடிய ஒரு அமோகமான நாள்னு சொல்கிறதா இல்லை கஷ்டமான நாள்னு சொல்கிறதா? ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே செலவுகள் வந்தால் அது சுப செலவு வந்தால் சந்தோஷமாக சொல்லலாம். விரை செலவு வந்தால் பார்த்து அனுசரித்து தான் இருக்கணுங்க. துலாம் ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சின்ன விஷயத்தை வந்து எவனாவது வந்து ஊதிட்டு போயிடுவேன். அது சம்மந்தமே இருக்காது. நீங்கள் 2 பேரும் அதை டிஸ்கஸ் பண்ணி அது பெருசாக்கி உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துடும். அப்பேற்பட்ட ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு நியாயம் சொல்கிறான், ஒரு விஷயத்தை சொல்கிறான்னா 2 பேரும் காதிலே போட்டுக்காதீங்க. அடுத்தவங்க விஷயத்தை நீங்கள் காதில் போடாமல் இருந்தாவே கணவன் மனைவி அம்மனியே ஐயன் எல்லாமே சந்தோஷமாக இருக்கலாம். அதே சமயத்தில் அப்பா அம்மா வகையில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுகூலம் சப்போர்ட் கம்மியாக இருக்குது. அப்பா அம்மா வகையில் உறவினர்கள் யாராவது வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. வீண் விவாதங்கள், வெட்டி பேச்சுகள், தேவையற்ற கமிட்மெண்ட்ஸ் எதையுமே நீங்கள் கொடுத்துறாதீங்க. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் சரி. அது அவங்க சைடு அவங்க சைடு, இவங்க சைடு இவங்க சைடு, யார் சைடு இருந்தாலும் நீங்கள் ஒரே சைடாக போயிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய அருமையான நாளாக துலாம் ராசிகளுக்கு இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, சில உறவினர்கள், சில நண்பர்களால் அன்பு தொல்லை, கடன் வாங்கி கொடுப்பா கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிற அப்படின்னு அவங்களே கடன் கேட்பாங்க. நீங்களே கொஞ்சம் மன உளைச்சலில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி மன உளைச்சல் தாண்டி வந்துட்டு இருப்பீங்க. உங்கள்கிட்ட வந்து கடன் கேட்டால் நீங்கள் வாங்கி கொடுத்தா வாங்கி போயிட்டானேன்னு. அதனால் கடன் பத்திரத்தில் கையெழுத்து போடுறது, கமிட்மெண்ட் கொடுக்கறது, ப்ராமிஸ் பண்ணுறது, மச்சான் கவலைப்படாத நான் இருக்கேன், வீட்டுக்காரி இருக்கிற பார்த்துக்க விட அப்படின்னு தேவையில்லாத ஒரு தைரியமாக அவங்களுக்கு ஊட்டிட்டு அப்புறம் பணம் இல்லைன்னா என்னையாது உன்னை நம்பி வேலை ஆரம்பிச்சிட்டா வண்டி வாங்கிட்டேன் பணம் இல்லைங்கிற அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. எதுக்குமே யாருக்குமே கமிட்மெண்ட்டை கொடுக்காதுங்க. ஓப்பனாக சொல்லிங்க, என்னால் முடியாதுங்க, நாங்கள் 2 பேரும் அவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா அந்த உறவினர்கள் செதறி போனாலும் விலகி போனாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஸோ கமிட்மெண்ட், ராங் கமிட்மெண்ட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஜோனில் இருக்கீங்க துலாம் ராசினியர்களே. பார்த்துங்க, யாருக்குமே ப்ராமிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஏன்டா ப்ராமிஸ் பண்ண சொல்லிட்டு போ, கடன் கொடுக்க சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களை சுற்றி சுற்றி வந்து ரவுண்டு கட்டி கடன் கேட்பாங்க, ஏதோ ஒரு வகையில் கடன் கேட்பாங்க, உங்கள் அம்மனி மூலியமாக அழுத்தம் கொடுப்பாங்க. இதெல்லாம் தாங்கணும். அதுக்காக முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன்னு வச்சுங்களேன், புரிஞ்சுக்கங்க. அதே சமயத்தில் உங்கள் வியாபாரம் தொழில் அதை பொறுத்த வரைக்கும் விற்பனை சுமாராக தான் இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. வாடிக்கையாளர்னா கொஞ்சம் கனிவாக பேசும். டாக்டருங்க எதுவும் சொல்லுவாங்க, ஏப்பா என்கிட்ட இல்லைப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லாதீங்க. அண்ணே என்னென்னா நேற்று இருந்துன்னா தீர்ந்து போச்சுண்ணே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே அண்ணே சரி நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு போவாங்க. கொஞ்சம் கூலாக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பேசுனீங்கன்னா உங்கள் வியாபாரம் தொழில் சிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வேலைப்பளவை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் பழு இருக்குது, அது ஈஸியாக கடந்து போகக்கூடிய காலகட்டத்தில் தான் துலாம் ராசி நேயர்களுக்கு இறைவன் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். அதனால் குடும்ப சூழ்நிலையும் சொல்லிட்டேன், வியாபாரம் தொழிலும் சொல்லியாச்சு, கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்குங்க துலாம் ராசி நேயர்களே. நற்பவி உங்களுக்கு. விருச்சிக ராசி நண்பர்களே, மதிக்கலையா? ஒருத்தரும் மதிக்க மாட்டேங்கிறேன். வீட்லையும் மதிக்கல, வெளியிலும் மதிக்கல, வேலை வியாபாரம் தொழில் ஒன்றும் விளங்கலை அப்படின்னு காலையில் மனசுக்குள்ளே சொன்னாலும் இல்லை எங்கிட்ட சொன்னாலும் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை இன்றைக்கி வரப்போகுது. அப்பா அம்மா பையன் ரொம்ப சோகமாக இருக்கானே அப்படின்னு என்னடா கண்ணு என்னாச்சு அப்படின்னு பாசமாக கேட்க போகிறாங்க. நம்ம அம்மனியாக இருந்தால் என்னங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு வந்து தன்னை போல் கேட்க போகிறாங்க. இதே வீட்டுக்காரராக இருந்தால் அம்மனி கேட்பாங்க, அம்மனியாக இருந்தால் மாற்றி கேட்பாங்க. இப்படி ஒரு பரஸ்பர ஒரு புரிதல், பரஸ்பர உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கி வரப்போகுது. என்னையே மதிக்கிறாங்கடா வீட்டில் அப்படின்னு ஒரு உற்சாகம் பெருக போகுது. இப்படி உற்சாகம் வீட்டிலே பெருகுச்சுன்னா அப்புறம் வெளி வட்டாரத்தில் தைரியமாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க. அந்த உற்சாகத்தினால நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடய இருக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இன்றைய நாள் தொழில் வியாபாரம் வேலை எல்லாமே கவலை பட வேண்டியது அந்தளவுக்கு இருக்குங்க. இருந்தாலும் உறவினர்கள் நல்ல நண்பர்கள் பாராட்டு பெறும்படி பல விஷயங்கள் நீங்கள் செஞ்சு நீங்கள் நடந்துக்குவீங்க, கவலைப்பட வேண்டாங்க. அதே சமயத்தில் சில பேர் மட்டும் உங்கள் உதவியை கேட்டு வருவாங்க.
நாமளே நேற்று பல பேருக்கு உதவி கேட்குற நிலைமையில் இருந்தோம். இன்றைக்கி கடவுள் பாரு எங்கிட்ட உதவி கேட்டு 10 பேர் அனுப்பிச்சிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு உற்சாகம் புத்துணர்ச்சி வரக்கூடிய காலகட்டம் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் தெரியுதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் புது புது உத்தியங்கள், அதாவது இது வரைக்கும் வியாபாரம் இப்படியே நடந்துட்டு போகுது, ஒன்றும் நான் நேரமே சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் ஒரு புதுவிதமான ஒரு ஐடியா பண்ணி வியாபாரத்தை பெருக்கணும் ஐயா, அப்போ தான் 4 காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கே தோணும். அப்போ இப்படி ஐடியாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் பெருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. கொஞ்சம் சுணக்கம் இல்லாமல் கொஞ்சம் தைரியமாக செயல்படுங்க விருச்சிக ராசி நேயர்களே. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகாரிகள் நேற்று வேறு, இன்றைக்கி அதே ஆள் தான், கேரக்டர் வேறு, ஒவ்வொரு நாளும் ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து விருச்சிக ராசி நேயர்களையே விறுவிறுன்னு முன்னேறக்குண்டான வழியை அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட நாளை அமைய போதுங்க. மாறுபட்ட அணுகுமுறை, மாறுபட்ட சிந்தனை, மாறுபட்ட செயல்பாட்டால் நீங்கள் பல சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு நாள், ஒரு ஆள் அப்படிங்கிறத இன்றைக்கி அஸ்திவாரமாக ஒரு விதையாக நீங்கள் ஊன்றலாம். அந்த அளவுக்கு ஒரு அமோகமான ஒரு புதிய டெக்னிக்கான ஒரு அட்டகாசமான நாளுங்க விருச்சிக ராசி நேயர்களே. எதையும் உத்வேகமாக எந்திரிச்சு சிந்தனையோட செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு ஊன்ற விதை உங்களுக்கு நல்ல நாளாக அமைய போகுது அப்படிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாதுங்க. சந்தோஷமாக இருங்க, நல்லதே நடக்கும், தைரியமாக இருங்க, உற்சாகமாக இருங்க. போயிட்டு வரட்டுங்களா விருச்சிக ராசி நேயர்களே? நல்லது, நற்பவி. தனுசு ராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா என்ன இன்னமோ தொலைச்சிட்டனே அப்படின்னு பலத்த யோசனையில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் திடீர்னு எதையோ இழந்தது போல் மனசுக்குள்ளே வந்து ஒரு எண்ணங்கள் போயிட்டே இருக்குது. யோசனை பண்ணி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. சிலரின் தவறுகளை நீங்கள் சுட்டி காமிப்பீங்க. என்னென்ன இப்படி தப்பு பண்ணுறீங்க, தப்பு பண்ணால் மாட்டிக்கோணுங்க அப்படின்னு மற்றவங்க தப்பாக எடுத்து காமிப்பீங்க. அப்படியெல்லாம் சுட்டி காமிச்சிங்கன்னா பல சச்சரவு. உன் வேலையை பாட்டு போப்பா, எனக்கு தெரியும் போ அப்படின்னு நல்லா தான் பேசிகிட்டு இருப்பார். ஒருத்தன் தப்பாக சுட்டி காமிக்க போவீங்க, நல்லா தான் செய்வீங்க, ஆனால் சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால் நம்ம வேலை உண்டு, நாம் உண்டு, அடுத்த விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் நம்ம வேலையை பார்த்துட்டு போனோம்னா இந்த நாள் தனுசு ராசி நேயர்களுக்கு வழக்கம் போல் கரெக்டாக இருக்கலாம். இல்லைன்னா நம்ம எய்ம் தப்பாக போயிருங்க தனுசு ராசி நேயர்களே. அதே சமயத்தில் புண்ணியஸ்தலம் போகிற வழியில் ஒரு கோயில் இருந்தால் கூட போயிட்டு போகலாம் அப்படின்னீங்கன்னா அதுவும் கடவுள் உங்களை கூப்பிட்டு உங்களை ஆசீர்வாதம் கொடுக்குதா, கூப்பிட்றாரு நினச்சிட்டு போங்க. கடவுள் உங்களுக்கு நல்ல வழி காமிக்கிறதுக்கு ஒரு அருமையான வழியாக கூட அது இருக்கலாங்க. தப்பு வர போகிறது இல்லைங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலையாட்கள் இருக்காங்களே, சாப்பாடு நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக போங்க. நீங்கள் அதிகாரமிக்க பதவி ஏதாவது ஓனராக இருந்தால் அவங்கள போய் தாம் தூம்னு வேலை சொல்லாதீங்க. அவன் சார் நான் பக்கத்து கடையில் கூப்பிட்றாங்க சார் அப்படின்னு வேலைக்கு போயிடுவாங்க. கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் பணிவாக பேசினீங்கன்னா வேலை 1க்கு 2 மடங்காக செய்வாங்க. நீங்கள் உட்காரும்போதே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவேன். தம்பி என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா இரியா வார அப்படின்ட்டு போய் பார்த்து டீ கடைக்கு போய் உட்காந்துக்குவேன். நம்மளை ஏமாத்துறதுக்கு ஆள் நிறையா இருக்காங்க. நீங்கள் நல்ல வாழ்ந்தேன், ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சுனால மாறிடுவாங்க. அதனால் பேச்சுக்களில் நிதானம் ரொம்ப தேவைங்க தனுசு ராசி நேயர்களே. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா வேலை நடக்காது, திட்டு உங்களுக்கு தான் விழுகும். சபடையை நம்பினீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இப்படியெல்லாம் காலகட்டம் வர்க்கம் காட்டி கூடுதல் கவனமுடன் செயல்படக்கூடிய நாளாக நீங்கள் அமைச்சுக்கணும். நீங்கள் தொடர்ந்து பொறுப்புணர்வுடன் உறுதியான நாளாக நீங்கள் இருக்கணும்னா கொஞ்சம் நிதானம் தவறாமல் முதல் சொன்ன மாதிரி பொறுப்பாக நடந்துட்டிங்கன்னா இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நாள் அருமையான நாள் தான், அப்படி தான் சொல்ல முடியுது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும், கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. இவ்வளோதான். போயிட்டு வரட்டுங்களா நற்பவி? நன்றி. மகர ராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா ரொம்ப டயர்டாக இருக்குது சார். ஏன்னா நேற்று மனநிலை வேறு, இன்றைக்கி மனநிலைமை வேறு. வேலைக்கு போகிறவங்களுக்கு சோர்வாக இருக்குது, வியாபாரம் தொழிலாளர்களுக்கு மந்தமாக இருக்குது. என்ன சார் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு உண்டான நாள், குரு நல்லா இருக்கார், என்ன நல்லா படைக்கலையே அப்படின்னு பல சுணக்கங்கள் வந்து போகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. சில விஷயங்களுக்கு நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபவ அறிவு இருக்குல்ல, அதை பயன்படுத்தினா அந்த காரிய சித்தி, அந்த காரிய பலிதம் கண்டிப்பாக உண்டாகுங்கிற நம்பிக்கையோட இந்த காலையில் எழுந்திரிச்சு கிளம்புங்க, நல்லதே நடக்கும். அதே சமயத்தில் வாக்குறுதிகள் நீங்கள் ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த வேலையை முடிச்சு தரேங்க சார், இது உங்களுக்கு அந்த பொருளை வாங்கி தரேன் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் கடுமையாக பட் உறுதித்தன்மை இழக்காமல் போராட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. பல தடைகள் இருக்குது, ஆரம்பத்திலே தடை இருக்குது. அந்த தடையை தாண்டி மன உறுதியுடன் தைரியமாக நான் முடிச்சிடுவேன் சார், கவலைப்படாதீங்க, இன்றைக்கி இன்னும் முடிச்சு கொடுத்து தான் வீட்டுக்கே போவேன் அப்படின்னு தைரியத்தோடு நீங்கள் உறுதியான ஒரு முடிவெடுத்து அதுக்காக கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை முடிச்சு கொடுக்கணும். மற்றவங்கள காலையில் 9 மணிக்கு சொல்கிறான் சார், 10 மணிக்கு முடிச்சிடுறேன், நானும் அதே 9 மணிக்கு சொல்கிறேன், சாயந்தரம் 5 மணிக்கு கூட முடிய மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ளே புலம்பல் கேட்கும். அந்த புலம்பல் நேரமாக ஓப்பனாக வரும். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு மன இணக்கமற்ற ஒரு சூழ்நிலை உருவாக போது. இருந்தாலும் அந்த காரிய வெற்றி உங்களுக்கு சாயந்தரத்துக்குள்ளே கிடைச்சிருங்க, நீங்கள் கொல்லப்பட வேண்டாங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா உங்களுக்கு பண வரவு குறையும். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் கொஞ்சம் பனிப்போர் இருந்துட்டு இருந்ததில்ல, அந்த பனிப்போர் வேணால் கொஞ்சம் நீங்கி உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசினர்களே. மொத்தத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உறுதித்தன்மையோட திட்டமிட்டு செயல்படக்கூடிய நாள் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியது இருக்குது.
கொஞ்சம் உஷாராக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மனச்சுணக்கம் வந்தால் கூட உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தை உண்டு பண்ணி அதை ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு அமோகமான நாளாக நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு உண்டான நாளாக மாற்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. மகர ராசி நேயர்களே, சொன்னது புரிஞ்சுதானுங்க. நன்றி, வணக்கம், நற்பவி உங்களுக்கு. கும்பராசி நேயர்களே, பிரயாணங்கள் வெளியில் திடீர்னு வருங்க. அந்த பிரயாணங்கள் போகிறப்போ ரொம்ப விழிப்புணர்வுடன் கவனமாக இருக்கும். வண்டி வாகனத்தில் போகிறப்போ அது காரோ பைக்கோ ஏன் பஸ்ஸில் போனால் கூட கொஞ்சம் உங்கள் பொருளை பத்திரமா பார்த்துக்கும். அந்தளவுக்கு விழிப்புணர்வுடன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாளுங்க இந்த கும்பராசி நேயர்களுக்கு வியாழக்கிழமை. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளும் கூட. அலைச்சல் அங்கங்கே இருக்கும், சற்று அதிகமாக இருக்கும். நேற்றோட இன்றைக்கி அலைச்சல் அதிகமாக இருக்கும். அப்படி அதிகரித்ததுனால உங்கள் சோர்வு கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா அது கொஞ்சம் உஷார்த்தன்மை குறையிறது இப்படி கூட இருக்கலாம். அதனால தான் உங்கள் பொருள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பர்டிகுலராக பர்ஸு லேப்டாப் இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு தான் சொல்ல முடியும்னு வச்சுங்களேன் நம்ம கும்பராசினியர்களுக்கு. அதே மாதிரி கடந்த காலத்தில் கிடைத்த பல நல்ல வாய்ப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நல்ல உற்சாகத்தமிழ் வந்தால் கூட இன்றைக்கி அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஒன்று உருவாகிருக்கு. அதனால் வருத்தம் பொண்ணு இல்லை, ஃப்யூச்சரில் கொஞ்சம் வருத்தம் வரக்கூடிய யூஸ் பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் மனச்சுணக்கம் வரக்கூடிய நேரம் அமைய போகுது. ஏன்னா ஒரே டைமில் இப்போ பஸ்லையோ கார்லேயோ போயிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு அங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எப்படி திரும்பி போகிறது, இந்த வேலைக்கு போகிறது அந்த வேலைக்கு போகிறது அப்படின்ற ரெட்டிப்பு மனநிலை வரக்கூடிய காலகட்டத்தில் கும்பராசினியர்கள் இருக்கீங்க. அதனால் எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு நன்மை வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிற ஒரு சந்தோஷ மனநிலையை மாற்றிக்கணும். அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன பண்ணுறது, வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா வாடிக்கையாளர் எண்ணிக்கை உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அது ஒன்றும் தப்பு வர போகிறதில்ல. எதிர்பார்த்த லாபம் இருக்காது, நட்டம் கிடையாது, அந்தளவுக்கு இருக்குதுங்க. ஒரு வேலை சுமை சொல்லவே வேண்டாம், அதிகமாக தான் இருக்க போகுதுங்க. பேச்சில் உங்களுக்கு நிதானம் இருக்கும். என்னையா அங்கே போகப்போ அந்த வேலையை சொல்கிறேன், அங்கேருந்த இந்த வேலையை சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தொழில் வியாபாரம் வேலையாக இருந்தாலும் மனசுக்குள்ளே இந்த வெறுப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த வெறுப்புத்தன்மையை நீங்கள் சகிப்புத்தன்மையை மாற்றிட்டீங்கன்னா இந்த நாள் கும்பராசி நேயர்களுக்கு அமோகமான நாள் தானே. என்ன பண்ணுறது, எல்லாமே பாசிட்டிவாக நடக்குமா? நம்ம முடிஞ்ச வரைக்கும் இப்போ பொது பலனில் பொதுவான விஷயத்தை சொல்லிடுறோம். எங்கெங்கே ஸ்பீடு பிரேக் இருக்குது சார் பார்த்து போங்கன்னு சொல்கிறோம். சில இடத்துல இன்றைக்கி ஸ்பீடு பிரேக்கே இருக்காது, அதுக்காக எங்களுக்கு திட்டினா என்னங்க பண்ணுறது? அதனால் கொஞ்சம் ஸ்பீடு பிரேக் இருக்கிறத சொல்லிட்டோம், இங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து போயிட்டீங்கன்னா இந்த நாள் கும்பராசி நேயர்களுக்கு குதூகலமான நாளாக அமைய இறைவன் வழிவகுக்கட்டும். நன்றி, வணக்கம், நற்பவி. மீனராசி அன்பர்களே, முருகா, இன்றைக்கி ஒரு சுப செய்தி, ஒரு உற்சாகமான மனநிலையை தரக்கூடிய ஒரு அட்டகாசமான நியூஸ் ஒன்று காலையிலே வரப்போகுது. அப்பா அம்மா வகையில் வழிவகந்த உறவினர்கள், வழிவந்த நண்பர்கள்னால கிடைக்க போகுது. கல்யாணம் ஆயிருந்தால் பிள்ளை குட்டினால ஒன்று கிடைக்க போகுது, அம்மனினால கிடைக்க போகுது, அம்மனியாக இருந்தால் ஐயனால் கிடைக்க போகுது. மொத்தத்தில் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர்னால ஒரு சுப செய்தி, ஒரு உற்சாக செய்தி, உங்களை குதூகலிக்க வைக்கக்கூடிய ஒரு செய்தி மீனராசினியர்களுக்கு கிடைக்க போகுது. கவலைப்பட வேண்டாங்க. அதே சமயத்தில் ஒரு ஆதாயம் ஒன்று, அது எந்த ஆதரவாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா வகை சொன்னனே, அது அப்பா அம்மா சம்மந்தி வகை எப்படி இருந்தாலும் ஒரு ஆதரவான ஒரு நற்செய்தி ஒன்று பெருகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களை இதுவரைக்கும் மதிக்காத ஆட்கள் எல்லாம் அவங்க மதிக்க போகிறாங்க. நீங்களே எதிர்பாராத அளவுக்கு உங்கள் மேலே மதிப்பு மரியாதை கூட போகுது. வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் உற்சாகம் கிடைக்க போகுது. அண்ணன் சொன்னால் கரெக்டாக இருக்குது அப்படின்னு 4 பேர் அமோகமாக பாராட்டுவாங்க. இப்படியெல்லாம் நம்பிக்கை துளிர்விடக்கூடிய ஒரு அட்டகாசமான நாளாக மீனராசி நேயர்களுக்கு அந்த இறைவன் கொடுத்துருக்கா. நன்றிகள் அவனுக்கு சொல்லிடுங்க. அதே சமயத்தில் உங்கள் திறமைகள் ஒவ்வொரு விஷயத்திலும் வெளிப்பட போகுது. அதை பார்த்துட்டு பல பேர் மூக்கில் விரல் வச்சு வாயிலே விரல் வைப்பாங்க. அடேங்கப்பா, பயங்கரமான வேலை செய்கிறாண்டா சுவாமி அப்படின்னு உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அட்டகாசமான நாளாக மீனராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே சமயத்தில் தாய்மாமன் வகையில் ஏதாவது ஒரு இணக்கமான சூழ்நிலை ஒரு வரணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கோவப்படாதீங்க. கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. உறவுகள் வழி ஃபுல் சப்போர்ட் இருந்தாலும் நெருங்கிய சொந்தமாக இருக்கக்கூடிய தாய்மாமன் அந்த வகையில் அம்மா வகையில் இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்த இந்த காரியம் கொஞ்சம் காலதாமதமாக உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு 12 மணிக்கு மேலே தெரியுது. உங்கள் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அமைய போதும். முடங்கி கிடந்த பல சுணக்கமாக கிடந்த பல வேலைகள் கூட நீங்கள் எடுத்து செஞ்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறீங்க. வருமானத்தை அதிகரிக்க பல ஐடியாக்கள் பல பேர் சொல்லுவாங்க. அதை ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு நல்ல விஷயமா கிடைக்க போதும். மொத்தத்தில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் கூடனா கூட அனைத்தும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணும். பணம் வர வர உங்களுக்கு எச்சரிக்கை உணர்வு கம்மியாச்சுன்னா அந்த பணம் பல பேர் 10 பேர் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. பிடிக்கிட்டு என்னங்க அந்த தொழில் ஓடுமாப்பில், இந்த தொழில் ஓடு, இந்த வியாபாரத்தில் ஓடு, 1க்கு 10 கிடைக்கும், 10க்கு 100 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தையெல்லாம் போட்டிங்கன்னா 10 காசு வராது. அதனால தான் சொல்கிறேன், எச்சரிக்கையாக கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக வச்சுருங்க. நேராக கொண்டு அப்பா அம்மாட்ட அமனிட்டு கொடுத்துருங்க. அதுதான் நமக்கு சேஃப்டி. பணராசியை பொறுத்தவரைக்கும் அவங்க மகாலட்சுமியாக கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்பி கொடுங்க, அமோகமாக இருங்க. வாழ்த்துக்களுங்க மீனராசினர்களே. நற்பவி உங்களுக்கு. பாருங்கள், யதார்த்தமான பலனை எப்படி இருக்கோ அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. நற்பவி அனைவருக்கும் மறக்காம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் முடிஞ்சால் ஷேர் பண்ணி கொடுங்க. நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.